தெய்வக்கரசு நம்பிகளே, அடியேனுக்கு ஒரு சந்தேகம். தமிழ் பாசுரங்களில் இவ்வளவு வாழ்க்கை தத்துவங்களும் பகவானுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கமும் சாஸ்திரங்களிலும் ஸ்லோகங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றதா? ஆமாம், நிச்சயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அனைத்து தரப்பு மக்களும் அதை அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் ஒரு வார்த்தைக்கு குறைந்தது 100 விதமான அர்த்தங்கள் உள்ளது. அப்படியா? ஆமாம், அடியேன் கூறுவது முற்றிலும் உண்மை. இடத்திற்கு தகுந்தாற்போல் அவற்றை சரிவர பொருத்தி அர்த்தம் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். புரிகிறது. பொருந்தாததை பொருத்தினால் அர்த்தமும் அனர்த்தமாகிவிடும் என்கிறீர்கள். சரியாக சொன்னீர்கள். உதாரணத்திற்கு ஸ்ரீ என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டால் மகாலட்சுமி, அழகு, செல்வம், உயர்வு, மேன்மை, சுபிக்ஷம், சிறப்பு, அருள், திரு என்று பல அர்த்தங்கள் உண்டு. எவ்வளவு அர்த்தங்களா? அடியேன் சிலவற்றைத்தான் கூறினேன். இதுபோல் இன்னும் பல உண்டு. எனவே பிரயோகத்தை பொறுத்து வார்த்தைகளின் அர்த்தம் மாறும். எல்லாவற்றையும் எங்கு கற்றீர்கள்? எல்லாம் ஆர்வம்தான் காரணம். பல விஷயங்களை அலசுதல், ஆராய்தல், மேலும் கற்றல் என இருந்தால் அனைத்தும் தன்னால் வந்துவிடப் போகிறது. ஒன்று நன்றாய் தெரிகிறது தெய்வக்கரசு நம்பிகளே. பல சமஸ்கிருத நூல்களையும் தங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். நம் திராவிட தமிழ் பாசுரங்களுக்கு வேறு மொழிகளில் மொழிமாற்றமும் செய்து கொள்ளலாம். மொத்தத்தில் நீர் மிகவும் கொடுப்பினை வாய்ந்தவர். தெய்வவாரி சுவாமிகளே, எம்மை அதிகம் புகழ வேண்டாம். முயற்சியில் எப்பொழுதும் நாம் ஊக்கத்தோடு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதோடு அதற்கு ஆச்சாரியர் அருளும் வேண்டும். தெய்வக்கரசு நம்பி, வாருங்கள் அண்ணா. நீ இங்கேயா இருக்கிறாய்? அடியன் எங்கெங்கெல்லாமோ உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன். ஏன் அண்ணா இவ்வளவு பதற்றத்தோடு இருக்கிறீர்கள்? பதற்றம் இல்லாமல் இருக்குமா? ஆனந்தத்திலும் பதற்றம் வரும் அல்லவா? ஆனந்தமா? அப்படி என்ன ஆயிற்று? நம் ஆச்சாரியர் இயற்றிய சதுஸ்லோகி ஸ்லோகத்தில் பிழை என்று சொன்னாரே அந்த பெரியவர். ஆமாம், பிழை ஸ்லோகத்தில் இல்லை, தான் பொருள் கொண்டதில்தான் என்பதை இப்போது உணர்ந்து கொண்டதாக அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, தனக்கு தன் தவறை புரிய வைத்தது தெய்வக்கரசு நம்பிதான் என்று உன்னை வானலாவ புகழ்ந்து தள்ளிவிட்டார். அடியனுக்கு எவ்வளவு பெருமையாக இருந்தது தெரியுமா? மிகவும் சந்தோஷம் அண்ணா. பிறகு நம் ஆச்சாரியரும் அதை கேட்டு முகம் மலர்ந்தாரா? என்ன தெய்வக்கரசு நம்பி, அங்கு கூடியிருந்த அனைவருமே அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு பூரித்து குதூகலித்தோம் என்றால் ஆச்சாரியருக்கு மட்டும் சந்தோஷம் இருக்காதா என்ன? அந்த பெரியவர் இந்த ஊரிலிருந்து புறப்பட்டு விட்டார். அவர் நம் மடத்திலிருந்து புறப்பட்டதும் உடனே அடியனை அழைத்தார் ஆச்சாரியர். சீக்கிரம் சென்று தெய்வக்கரசு நம்பியை அழைத்து வா என்றார். அடியேனும் மடத்திலிருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கு சென்று உன்னை தேடி இறுதியாக இங்கு வந்து உன்னை பார்த்து விட்டேன். தெய்வக்கரசு நம்பிகளே, தங்களின் பாண்டித்யத்திற்கு அந்த பெரியவர் ஒரு பெரிய வெகுமதியை அளித்துச் சென்றிருக்கிறார். உம்மோடு உள்ள சங்கத்தால் அடியேனுக்கும் பெருமை. தங்களை பாராட்ட அடியேனுக்கு வார்த்தைகளே இல்லை. நடந்த இந்த நிகழ்ச்சி தங்கள் புலமைக்கு மகுடம் வைத்தார் போல் ஆயிற்று. சரி, தாமதிக்க வேண்டாம் தெய்வக்கரசு நம்பி. நாம் உடனே மடத்திற்கு புறப்படுவோம். அங்கு ஆச்சாரியர் காத்துக் கொண்டிருக்கிறார். தெய்வவாரி சுவாமிகளே, தாங்களும் வாருங்கள். என்னடி அகிலா, நேற்றைக்கு முன்தினமே ஊரிலிருந்து வந்து விடுவேன் என்று சொன்னாய். ஆனால் நான் 2 நாட்களாக காத்துக் கொண்டிருந்ததுதான் மிச்சம். நேற்று வீட்டுக்கு வரலாமா என்று கூட யோசித்தேன். வீடு பூட்டி இருந்தால் அதை விட பெரிய ஏமாற்றமாக இருக்கும். எதற்கு ஏமாந்து போக வேண்டும் என்று என் வீட்டிற்கே சென்று விட்டேன். என் அம்மா கூட கேட்டாள், என்னடி இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டாய்? உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா என்றாள். என் சித்தி பெண் கல்யாணத்திற்கு தானே போயிருந்தேன். கல்யாணம் முடிந்த கையோடு அவள் புக்ககத்திற்கு புறப்பட்டு விட்டாள். சொந்தக்காரர்கள் அவரவர்களும் காலில் சுடுநீரை கொட்டி கொண்டவர்கள் போல உடனே புறப்பட்டு போய்விட்டார்கள். கடைசியில் என் அம்மா தான் மாட்டிக்கொண்டாள். ஐயோ, பிறகு என்னடி ஆயிற்று? நீ வேறடி, ஒன்றும் ஆகவில்லை. வீடே வெறிச்சென்று ஆகிவிட்டதடி. நீயாவது 2 நாள் இருந்து விட்டு போடி என்று என் அம்மாவை சித்தி கேட்டுக்கொண்டாளா? என் அம்மாவும் உடனே அதற்கென்னடி, இருந்து விட்டு போகிறேன் என்று அங்கேயே உட்கார்ந்து விட்டார். சரி போகட்டும். மாப்பிள்ளை எப்படி? உன் சித்தி பெண்ணிற்கு பொருத்தமாக இருக்கிறாரா? பொருத்தமா? பெருமாள் யாரையும் சேர்க்கிறார் பாரே. என் சித்தி பெண்
கிள்ளி எடுக்க சதை இல்லாமல் ஒட்டட குச்சி போல் இருப்பாள். மாப்பிள்ளை வெண்ணிரண்டாவிற்கு துணி சுற்றியது போல கழுத்தே தெரியாமல் கருகருவென்று இருக்கிறான். என்ன பொருத்தமோ. நாளைக்கு நமக்கு யார் வரப்போகிறார்களோ, நாம் என்ன செய்ய போகிறோமோ. அதற்காக வெண்ணிரண்டாவுக்கெல்லாம் நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். பட்டென்று மனையிலிருந்து எழுந்து விடுவேன். அதெல்லாம் வாய்க்கிழைய பேசலாமடி, ஆனால் செயலில் காட்ட முடியாது. அவ்வளவு பேர் நிறைந்த சபையில் அப்படியெல்லாம் செய்ய முடியுமா? நம் அம்மா அப்பாவின் மரியாதை என்ன ஆவது? உறவினர்கள் சும்மா இருப்பார்களா? அத்தோடு அதோ கதிதான். பிறகு 4 பக்கமும் நசுங்கி போன வெந்நீர் அண்டா கூட நமக்கு தாலி கட்ட கிடைக்காது. ஏய், அங்கே பாரடி, யார் வருகிறார்கள் என்று. ஓ, காந்திமதி மாமியா? அவர்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. ஏய், பொருத்தம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோமே, காந்திமதி மாமியும் சோமயாஜி மாமாவும் தான் சரியான பொருத்தம். இன்றும் எப்படி பொருத்தமான ஜோடியாக இருக்கிறார்கள். இப்பொழுதே இப்படி என்றால் கல்யாணமான புதிதில் எப்படி இருந்திருப்பார்கள்? வரட்டுமே, அவர்களையே கேட்டுவிட்டால் போயிற்று. ஏய், ரொம்பதான் திமிரடி உனக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்டு வைக்காதே. சரி சரி, கேட்க மாட்டேன், கவலைப்படாதே. வாருங்கள் மாமி, உங்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டன. என்ன, தஞ்சமாம்பாளுக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கிறீர்களா? இல்லை அகிலா, நானே தஞ்சமாம்பாளை பார்த்து கொஞ்ச நாட்கள் ஆகிவிட்டன. என்னவென்று தெரியவில்லை. அவள் ஆற்றங்கரை பக்கம் கூட வருவதில்லை. இங்கே வந்தால் ஒருவேளை அவள் கண்ணில் படுவாளோ என்று நினைத்துதான் வந்தேன். என்ன மாமி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அவள் அவ்வளவாக வெளியே வருவதே கிடையாது. நாங்களே கூட அவளை பார்த்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? மாப்பிள்ளை பார்த்து விட்டார்கள் என்று தெரியும், ஆனால் அதற்கு மேல் எதுவும் தெரியாது. கல்யாணம் திகைந்து விட்டதா என்ன? அதெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை மாமி. ஆனால் கல்யாணம் நிச்சயமாகி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்படி ஆகியிருந்தால் எப்படியாவது எங்கள் காதுகளுக்கு எட்டி இருக்கும். எங்கள் காதுகளுக்கு என்ன, உங்கள் காதுகளுக்கு தான் முதலில் எட்டும். தஞ்சமாம்பாளே ஓடி வந்து உங்களிடம் சொல்லி இருப்பாளே. என்ன ஆயிற்று மாமி? ஏன் திடீரென்று உங்கள் முகம் மாறிவிட்டது? இல்லையே, அதெல்லாம் ஒன்றுமில்லை. சரி, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே. நிச்சயம் செய்கிறோம் மாமி. சொல்லுங்கள் மாமி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? காதும் காதும் வைத்தாற் போல் நீங்கள் இருவரும் தஞ்சமாம்பாளின் அகத்திற்கு போய் அவளிடம் பேச வேண்டும். என்னவென்று? என்னை நாளையோ மறுநாளோ சந்திக்க சொல்ல வேண்டும். ஏன் மாமி, நீங்களே அவள் வீட்டிற்கு போய் அவளை பார்க்கலாமே. இல்லை, அது வேண்டாம் என்றுதான் உங்களை அங்கு போக சொல்கிறேன். ஏன் எதற்கு என்று அவள் கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்வது மாமி? நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், அது போதும். அவளை வெளியே போக அவளுடைய அம்மா அனுமதிக்கிறாளோ இல்லையோ, எதற்கும் நாங்கள் பேசி பார்க்கிறோம் மாமி. தஞ்சமாம்பாளிடம் தனியாக பேசுங்கள். இந்த விஷயம் அவள் அம்மா அப்பாவுக்கு கூட தெரிய வேண்டாம். அவள் எப்படியாவது என்னை பார்க்க வந்து விடுவாள், எனக்கு அது தெரியும். சரி மாமி, நாங்கள் முயற்சி செய்து பார்க்கிறோம். முடியவில்லை என்றால் நீங்கள் எங்கள் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது. சரிதான், நீங்கள் எனக்கு செய்ய போவது உதவிதான். அதை செய்ய முடியாமல் போனால் அதற்கு போய் நான் கோபித்துக் கொள்வேனா? ஆனால் எப்படியாவது நான் தஞ்சமாம்பாளை சந்தித்தாக வேண்டும். கவலையே படாதீர்கள் மாமி. நாளைக்கே இதே இடத்தில் தஞ்சமாம்பாளை நீங்கள் சந்திக்க நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். ரொம்ப நன்றி பெண்களா. அவசரப்பட்டு நன்றி சொல்லிவிடாதீர்கள் மாமி. நீங்கள் விரும்பியபடி தஞ்சமாம்பாள் உங்களை சந்திக்கட்டும், பிறகு நன்றி சொல்லுங்கள். சரி மாமி, நாங்கள் புறப்படுகிறோம். வாருங்கள். எழுந்திரு.
அட்சதை சேர்க்கவில்லையே. அட்சதையா? அது பெரியவர்கள் சிறியோருக்கு சேர்ப்பிப்பது. அடியேன் அதை எப்படி இனிமேல் உனக்கு சேர்ப்பிக்க முடியும்? நீதான் அடியவனுக்கும் பெரியவனாகிவிட்டாயே. சுவாமி, புரியவில்லை? நீயே உன் தலையில் அட்சதையை போட்டுக் கொள்ளலாம் என்று. சுவாமி, மன்னிக்க வேண்டும். அடியேன் தவறாக ஏதும் நடந்து கொள்ளவில்லையே. தவறாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறாய். பகவான் அனுகிரகத்தில் உனக்கு சாஸ்திர ஞானமும் வடமொழியில் சற்று அதிகமாகவே பாண்டித்யம் இருப்பதும் உண்மைதான். அதற்காக யாரை வேண்டுமானாலும் கண்டிக்கலாம், திருத்தலாம் என்று முடிவெடுத்து விட்டாயா? தாங்கள் கூறுவது எதுவும் அடியேனுக்கு புரியவில்லை. அடியேனுக்கு உன் மனசு நன்றாக புரிந்துவிட்டது. ஒரு பெரியவர், வயதில் மூத்தவர் ஒருவர் வந்திருக்கிறார். அவருக்கு மரியாதை கொடுத்து அவரிடம் அடியேன் இயற்றிய சதுஸ்லோகி நூலை கொடுத்து மேற்பார்வையிடவும் திருத்தம் ஏதேனும் உள்ளனவா என்று பார்க்க கொடுத்திருக்கிறேன். அவர் எடுத்துரைக்கும் தவறு கருத்து பிழை இல்லை என்று அடியேனுக்கு தெரியாதா? நீ பெரிய அதிபுத்திசாலி என்று அந்த பெரியவரை திருத்த பார்க்கிறாயா? நம்மை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த பெரியவர் ஒரு தவறான கருத்தை தெரிவித்தாலும் தவறு என்று முகத்தில் அடித்தார் போன்று கூறலாமா? தாசானுதாச பாவத்தில் வரும் வைணவ தர்மம் அதுவல்லவே. பின்னர் அவருடைய தவறை அவருக்கு எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும் என்கிறாயா? சொல்கிறேன், கேட்டுக்கொள். அத்தவறை அவரை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவரை கொண்டு நாசுக்காக சுட்டிக்காட்ட வேண்டும். அதைத்தான் அடியேன் செய்ய நிச்சயித்திருக்கும் போது அவசர அவசரமாக உன் ஞானத்தை அவருக்கு காட்ட புறப்பட்டாயா? அப்படிப்பட்ட தைரியத்தை உனக்கு யார் கொடுத்தது? சுவாமி, தெய்வக்கரசு நம்பிகள் ஏதோ நல்ல எண்ணத்தில் தான் அந்த பண்டிதரை... பெரிய நம்பி, இதில் நீ குறுக்கிட வேண்டாம். தெய்வக்கரசு நம்பி, சில இடங்களில் ஞானம் முக்கியமல்ல, வைஷ்ணவ சுபாவம் தான் முக்கியம். நீ உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? பூர்வாசிரமத்தில் நீ என் பிள்ளை என்பதால் என்ன வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தீர்மானித்து விட்டாயா? சுவாமி, அப்படியெல்லாம் நினைத்து ஒரு காரியமும் செய்யவில்லை. இல்லை, நீ இந்த விஷயத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டுள்ளாய். தலையிருக்க வாளாடக்கூடாது என்பது முதுமொழி. ஆனால் அதற்கு மாறாக இருக்கிறது உன் செய்கை. அவ்வளவு பெரிய பண்டிதர் உன்னை புகழ்ந்தாலும் தான் தன்னை விட வயதில் சிறிய ஒருவரிடம் தன் தவறை ஒத்துக்கொள்ள நேர்ந்ததே என்ற சோகத்தை அவர் முகத்தில் அடியேன் பார்த்தேன். எப்போது ஒரு மூத்த பண்டிதரை, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை நீ திருத்தலாம் என்று நினைத்தாயோ அப்போதே நீ இந்த மடத்தில் இருக்க அருகதையற்றவன், அடியேனின் சம்மதத்தையும் பெற தகுதி இல்லாதவன். உடனே இந்த மடத்தை விட்டு வெளியே சென்று விடு. அது மட்டுமில்லை, இனி இந்த ஸ்லோகத்தை பற்றியோ இதன் கருத்தை பற்றியோ நீ எதையும் எங்கும் எடுத்துரைக்க வேண்டிய அவசியமில்லை. உடனே இங்கிருந்து புறப்படு.
தஞ்சா, தஞ்சமாம்பாள். அகிலா, ஒருவேளை தஞ்சா ஆற்றங்கரைக்கு போயிருப்பாளோ? முதலில் அங்கு சென்று பார்த்து வந்திருக்கலாமோ? அடியே மக்கு, நாம் ஒரு பக்கமாக போக அவள் வேறு பக்கமாக வந்தால் என்ன செய்வது? அவள் ஆற்றங்கரைக்கெல்லாம் போயிருக்க மாட்டாள். தஞ்சா, தஞ்சா. ஏய், தஞ்சாவின் அம்மா வருகிறாள். நீ பாட்டிற்கு பெப்பே என்று எதையாவது சொல்லி உளறி வைக்காதே. ஜாக்கிரதை. வாங்க அடி பெண்களா, என்னவாயிற்று? நீண்ட நாட்களாகவே உங்களை இந்த பக்கமே காணோமே. புனிதாவுக்குத்தான் கல்யாணம் ஆயிற்று, அவள் வரமாட்டாள். நீங்களாவது வந்து போய் கொண்டிருக்கலாமே. மாமி, தஞ்சா இருக்கிறாளா? இருக்கிறாள். உள்ளே வாருங்கள். தஞ்சா, தஞ்சா. என்ன சாப்பிடுகிறீர்கள்? ஆஞ்சநேயருக்கு பானம் கரைக்க போகிறேன். சாப்பிடுகிறீர்களா? வேண்டாம் மாமி, எனக்கு இனிப்பே பிடிக்காது. சரி, உனக்கு மோர் கொடுக்கிறேன். அவள் பானகம் சாப்பிடட்டும். வேண்டாம் மாமி, பரவாயில்லை. என்னடி, உங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாயிற்றா? போங்கள் மாமி, கல்யாணத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம்? அவசரமா? சரிதான். உங்கள் வயதுக்கு தஞ்சா எனக்கு ஒரு வயது குழந்தை. ஐயோ, கல்யாணம் என்றாலே பயமாக இருக்கிறது மாமி. குழந்தை, குட்டி, மாமியார், நாத்திமார் என்று அவர்களோடு சமாளித்து போக வேண்டுமே. வாருங்களடி. என்னடி இது அதிசயம்? ஏன் இவ்வளவு நாட்களாக வரவில்லை? எங்களை மட்டும் கேட்கிறாயே, நீ வரக்கூடாதா? ஊஞ்சல் பாவம் யாரும் ஆடாமல் ஏங்கி போயிருக்கிறது. ஒருவேளை நீ ஆற்றங்கரைக்கு மட்டும் போகிறாயோ? கோவிலுக்கு கூட நீ வருவதில்லை போலிருக்கிறதே. நான் தான் இவளை அகத்திலேயே அழுத்தி பிடித்து உட்கார வைத்திருக்கிறேன். போதும் போதும், இத்தனை வருடங்களாகத்தான் காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு சுற்றி ஆயிற்றே. பிறகென்ன? அம்மா, நான் இப்போது வேண்டுமானால் இவர்களோடு சென்று வெளியில் போய் வரட்டுமா? வேண்டாண்டி அம்மா, நீ இந்த பக்கம் போவாய், அந்த பக்கம் உன் அப்பா வருவார். எதற்காக அவளை வெளியே அனுப்பினாய் என்று தாம் தூம் என்று குதிப்பார். அவருக்கு பதில் சொல்வதற்குள் எனக்கு போதும் போதும் என்று ஆகிவிடும். மாமி, மாமி, தயவு செய்து அவளை அனுப்புங்கள் மாமி. போனோம் வந்தோம் என்று ஒரு சுற்று சுற்றிவிட்டு வந்து விடுகிறோம். ஆமா மாமி, இதோ உடனே வந்து விடுகிறோம். கடை தெரு வரையில் போய்விட்டு வருகிறோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இங்க என்ன முள்குத்துகிறதா? பேசாமல் உட்கார்ந்து தாயக்கட்டம் அல்லது பல்லாங்குழி என்று எதையாவது ஆடிக்கொண்டிருங்கள். போமா, தம்பியுடன் பல்லாங்குழியும் தாயக்கட்டையும் ஆடி ஆடி அழுத்து விட்டது. தம்பி கூட ஆடித்தானே அழுத்து விட்டது. உன் தோழிகளோட ஆடு. என்னடி இது? தஞ்சாவின் அம்மா அவளை தனியாகவே விடமாட்டாள் போலிருக்கிறது. சற்றீரு. மாமி, என்னடி திடீரென்று விக்குகிறாய்? தெரியவில்லை மாமி. கொஞ்சம் குடிக்க ஜலம் வேண்டும். இதோ இப்போது கொண்டு வருகிறேன்.